உடல் உறவுல அதிக நேரம் எப்படி ஈடுபடுறது, அதாவது 1 மணி நேரத்துக்கும் மேற்பட்டு ஈடுபடுறது எப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது அதாவது என்னன்னா, இந்த ஆண்மை குறைவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஈடுபடலாம். நார்மலான பர்சன்களுக்கு 1 மணி, அதாவது என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே எழுச்சி அப்படியே இருக்கும். இந்த ப்ராடக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இது ஹெர்பல், அதாவது மூலிகை மருந்து. இது பாத்தீங்கன்னா ஓகேவா, இது எந்தெந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களா இது சரி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே கைப்பழக்கம் இருக்கு சார். எனக்கு ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி கைப்பழக்கம் பண்ணுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சில தவறான பழக்கங்கள்னால எனக்கு சின்ன வயசுல பண்ணது இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னால உடல் உறவுல ஈடுபட முடியல, என் ஒய்ஃபையே சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மருந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாத்திரை நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது பாத்தீங்கன்னா, அதாவது ஏஜ்டு பர்சனுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். அதாவது வயசானவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட். அதாவது 50 வயசு மேற்பட்டு 70-75 வயசு ஆக 90 வயசு வரைக்குமே நாங்க இதை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. நல்ல ஒரு, அதாவது ஏஜ்டு பர்சன், வயசானவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். நான் பல மாத்திரை மருந்து எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டேன் சார், ஆனா சுத்தமா ஒண்ணுமே இல்லை சார். நான் காசு செலவு பண்ணத்தான் மிச்சம். இந்த ஆண்மை குறைவினால நான் காசு செலவு பண்ணாத இடம் கிடையாது சார். இந்த பிரச்சனைக்காக நான் 5000, 10,000, 20,000 அப்படின்னு செலவு பண்ணிட்டேன். குழந்தை இல்லை சார், அதுக்கும் பல லட்சங்களை செலவு பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு மருந்து குழந்தையின்மை பிரச்சனையை தீர்க்கும். 2வது எழுச்சி இல்லைன்னா எழுச்சியை உண்டாக்கும். 3வது, அதாவது நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியல, விந்து டக்குன்னு அவுட் ஆயிடுது, வெளியே வந்துருது அப்படின்னு சொல்ற பிரச்சனையும் தீர்த்துரும். அது மட்டும் இல்ல, குவாலிட்டியான ஒரு விந்த உற்பத்தி பண்ணி தரும் இந்த மருந்து. பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இன்கிரியன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வித இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை இருக்கு. அப்புறம் சுத்த ஜிலாஜித் இருக்கு, ரச சித்தூர் இருக்கு, அப்துல் பஸ்மா இருக்கு, நெரிஞ்சல் இருக்கு, ஜாதிக்காய் இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற மூலிகை, அதாவது இதுல ஒரு 38 வகையான ஒரு மூலிகை இருக்கு. நான் மெயினானது மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். சரிங்களா? இதனுடைய இதுவை பார்த்துடலாம். இது பிரிச்சு நான் வச்சிருக்கேன். பாருங்க, பேக்கிங்ல பிரிச்சு வச்சிருக்கோம். ஜஸ்ட் பாருங்க, பிரிச்சு வச்சிருக்கோம். இது எப்படி சாப்பிடுற முறை அப்படின்றத சொல்லிடுறேன். இது சார் வயசானவங்க மட்டும்தான் சாப்பிடணுமா, நாங்க கல்யாணம் ஆகாத பசங்க இல்ல நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. இது வயசானவங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னா, அதாவது இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அதாவது சார் எனக்கு கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு சார், வீட்டுல பொண்ணு பார்த்தாலும் நான் அவாய்ட் பண்றேன், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்றவங்களுக்கு இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும். இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த மாதிரி ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மாத்திரை போதும். சரிங்களா? அதாவது ரொம்ப ஏஜ்டு பர்சன்ட் மட்டும், அதாவது என்னன்னா ரொம்ப ஏஜ்டு பர்சன்ட்னு இல்ல, ரொம்ப அதாவது வயசு எப்படின்னா ஒரு 70-80 வயசு மேற்பட்டவங்க மட்டும் இது 2 கேப்சூல் எடுக்கிற மாதிரி இருக்கும். நார்மல் ஏஜ்டு பர்சன்ட் எல்லாமே ஒரே ஒரு மாத்திரையே போதும். சரிங்களா? ஒரே ஒரு மாத்திரை எடுத்து நார்மலா மாத்திரை சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு 1 டம்ளர் தண்ணிக்கு பதில பாலை குடிக்கணும். அதாவது நார்மலா நம்ம எல்லா மாத்திரையும் எப்படி சாப்பிடணும்னா, நார்மலா மாத்திரையை எடுத்து வாயில போட்டு முழுங்கிட்டு தண்ணி குடிப்போம் இல்லையா, அதுக்கு பதில் ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு உடல் உறவுல ஈடுபட்டீங்கன்னாவே போதுங்க. நம்ம சொன்னக்கூடிய ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும். எழுச்சி இல்லையா, எழுச்சி வரும். அதாவது டைமிங் கிடைக்கலையா, டைமிங் கிடைக்கும். அப்புறம் குழந்தையின்மை பிரச்சனை இல்லையா, அந்த பிரச்சனையும் சரியாயிடும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு விந்து உற்பத்தி ஆகும். அதாவது விந்து நீர்த்து போன மாதிரி இருக்குங்க, எனக்கு தண்ணியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு கெட்டியா வரும். அதாவது சின்ன வயசுல இருந்தே கைப்பழக்கம் இருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே பயமா இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கைப்பழக்கத்தாண்டி எழுச்சியே இல்லை, ஆண் உறுப்பு சின்னதாகிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு ரிசல்ட் தரும். இது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் சுகத்தை அனுபவிக்கலாம். இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டா இதுக்கு மேலேயும் அனுபவிக்கலாம் சுகத்தை. அதாவது என்னன்னா இல்லற சுகத்தை. சரிங்களா? உடல் உறவுல அதிக நேரம் ஈடுபடலாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலதான் ஈடுபடலாமே தவிர கம்மியா கிடைக்காது. நாங்க சொல்லக்கூடிய ரிசல்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இது சிலர் இல்ல, நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட். சரிங்களா? அவங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கு ரெகுலராகவே இந்த இது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. இது என்னன்னா, அதாவது இந்த சுத்தமா எழுச்சியே இல்லைன்றவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டா இருக்கும்.